ஹாய், எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எல்லா கடவுளின் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க நானும் பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 6ஆம் தேதி சனீஸ்வரர் வீடு விட்டு வீடு மாறுறாராம். சில பேருக்கு நல்லது, சில பேருக்கு கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். வாழ்க்கையண்டா என்ன செய்யறது? இன்ப துன்பம் ரெண்டுமே வந்தாத்தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமா இருக்கும். தனியா இன்பம் மட்டும் இருந்தாலும் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது. அது உண்மை. ரெண்டும் கலந்த கலவையா இருக்கணும் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. என்ன ஸ்பெஷல்ட்டா வடிவேல சொன்ன மாதிரி வெளியில சிரிக்கிறாளானா உள்ளுக்குள்ள அழுறாள் அப்படின்ற மாதிரி சனீஸ்வரர் வேற எங்கேயுமே போகலைங்க. சனீஸ்வரர் வந்திருக்கிறது என்று தலைக்கு மேலதான் வந்திருக்கிறார். அமண்டியில இருந்து 2.5 வருஷத்துக்கு ஜென்மத்து சனியாம் வேற இந்த தலையில குடி கொண்டுட்டாராம். கவனமா இருக்க சொல்லி சொன்னாங்க. நான் டே தம்பி புதுசா ஏதாச்சும் சொல்லடா, 50 வயசுல இருந்து எத்தனை சனீஸ்வரங்கள் எல்லாம் கடந்து பார்த்து தாண்டி இந்த படியில நான் இப்படி இருக்கிறேன் இந்த காஃபியோட. இப்ப மட்டும் என்னவா பயந்துடவா போறேன் சனீஸ்வரனுக்கு? இல்லடே தம்பி புதுசா ஏதாச்சும் சொல்லடா ஆட்டு போட்டு அடுத்த வீடியோவை தட்டி பார்த்தேன். நான் அப்படி சொல்லக்கூடாது. சனீஸ்வரர் கடவுள் கோவிப்பார். கடவுள்ல நம்பிக்கை, எனக்கு உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை. நான் விளையாடி சொல்றேன். என்னன்னு சொல்லி சொன்னா, சனீஸ்வரர் இல்லை, அவர் தலைக்கு மேல வந்திருந்தானே வீட்டுக்குள்ளேயே என் வீட்டுக்குள்ள வந்திருந்தாலும் பயப்பட போறதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லது செய்து நல்லது நினைத்து நல்லது செய்தாலே எங்களுக்கு எந்த துன்பம் ஒன்றும் நெருங்காது. கடவுள் நல்லதுதான் எங்களுக்கு செய்வார். அது சனீஸ்வரன் இல்லை, அது எந்த கடவுளா இருந்தாலும் சனீஸ்வரனா இருந்தாலும் நம்ம செய்யறது தானே நம்மளுக்கு வரப்போகுது. நம்ம எங்கட மனச்சாட்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லதை செய்து நல்லதே நினைச்சா நம்ம எந்த கடவுளுக்கு பயப்படணும்? ஒரு கடவுளுக்கும் பயப்பட தேவையில்லை. கடவுளே சந்தோஷமா எங்கட வீட்டை குடியிருந்து போட்டு 2.5 வருஷம் சந்தோஷத்தோட திரும்பி போகட்டும். வந்தாரை வரவேற்போம் நாங்கள். ஓகே, வாங்கோ. சனீஸ்வரனுக்கு இன்றைக்கு காஃபி கொடுத்து வரவேற்கிறேன். நன்றி. உங்களுக்கும் உங்களோட வீட்டிலையும் உங்களோட தலையிலையும் சனீஸ்வரர் குடியிருந்தா கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க, மண்டியா போட்டு குழப்பக்கூடாது. எல்லாமே நம்ம செய்யறத நம்மது நல்லது நினைச்சோம்னா நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா நல்லாவே இருக்கும். அப்படி நினைச்சிட்டு காலத்தை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போக வேண்டியது தானே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாள் நல்ல நாளா எல்லாருக்கும் அமையட்டும். வாழ்த்துக்கள்.